பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. உலகெங்கிலும் இருக்கும் கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. 2025 புத்தாண்டு நமக்கு என்ன பலன்களை எல்லாம் தரும்? பல பேருக்கு, நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்குமா? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா? அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறேன், லவ் மேரேஜ் ஓகே ஆகுமா? நிறைய கனவுகள், வேலையே இல்லை, உத்தியோகம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்குமா? ஃபாரின் போவேனா? இது போன்ற நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுமானா 2025 நித்தியம் சொல்லும். காரணம் என்னென்னா, ஒரு வருடத்தில் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும், ஒரு குரு பயிற்சி நடக்கும், அல்லது ஏதோ ஒரு சனி பயிற்சி நடக்கும். அந்த மாதிரி 3 பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் தான் 2025. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். அதே குரு பகவான் அதே மாதிரி மே 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் மே 19. அப்படி வரிசையாக 3 பயிற்சிகள் நடக்கிறதுனால ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் நம்மளை கைவிட்டால் இந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும், குரு கைவிட்டால் சனி இருக்கார், சனி கைவிட்டால் ராகுக்கு அது காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 12 ராசிகளுக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுது. அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு ஒரு ஸ்டைலில் நம்ம பார்ப்போம். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 12ல் சனி பகவான் வந்தால் இல்வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சே இருந்தாங்க, ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியங்கள் இல்லாமல் இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து இல்வாழ்க்கையில் இன்பங்கள் போன்றவை ஏற்படும். ஒன்றா சேர்ந்து ஜாலியாக பீச் வரைக்கும் போய்ட்டு வருவீங்க, அந்த மாதிரிலாம். ஸோ 12க்குரிய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, நான் சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்தேன் சார், நான் ஒரு சாதாரணமாக ஒரு பணி செஞ்சுட்டு இருந்தேன், என் கம்பெனியில் மேனேஜர் என்ன பண்ணிட்டார், நான் ஹவுஸ் கீப்பிங் பார்க்க சொல்லிட்டார், நான் சேர்மன் விசிட் வருது, ஹவுஸ் கீப்பிங் பார்க்க ரொம்ப வருத்தத்தோடு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்த சேர்மனுக்கு என்ன பிடிச்சி போயிட்டு உங்களுக்கு தான் போஸ்டிங்னு எனக்கு பதவி கொடுத்துட்டார், இப்போ நான் தான் மேனேஜர். அந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா அச்சாம் வரையா அப்பாயின்மெண்ட் ஆட, ஹே பிச்சுமணி டேக் திஸ் ரெசிக்னேஷன் அப்படிங்கிற மாதிரி வேறு பணிகள், நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட பணிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய தகுதிக்கேற்ற பணி. ஸோ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் ராகு பகவான் வருவதால் புதிய புதிய நண்பர்கள், விஐபி சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும். அவர்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவை. சில பேர் 7.5 சனின்னு சொல்லுவாங்க. 7.5 சனியாக இருந்தாலுமே சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பது பலவிதமான யோகங்களை, விரயங்களை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். நிறைய விரயம் வரும், அதெல்லாம் குறையும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த ஷூரிட்டி டாக்குமெண்ட் கையெழுத்து போடுற போன்ற விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் ராகு பகவான், 12ஆம் வீட்டில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான். குரு பகவான் 2ல் வந்தால் என்ன ஆகும்னா, காதல் அதிகமாகும். உங்களுக்கு இல்வாழ்க்கையில் இன்பம். இத்தனை நாள் என் ஒய்ஃபை பிரிஞ்சிருந்தேன் குருஜி, அழகே சுகமா. சில பேர் டைவர்ஸ், எதுக்கு எடுத்தாலும் மனைவியோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, நானும் அவங்களுக்கு ஒன்றா இருக்கிறதே இல்லை, அந்த போன்ற விஷயங்கள்லாம் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போன்றவை ஏற்பட்டு பிரிந்திருத்தல் போன்றவை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் சரியாகி 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது மீண்டும் ஒரு வாழ்க்கை. நாங்கள் டைவர்ஸே ஆகிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது? மதிப்புக்குரிய நீதியரசர் சொன்னது வேறு விஷயம். ஆனால் எல்லாத்துக்கும் மதிப்புக்குரிய ஒரு நீதியரசர் யார்? கடவுள். அவர் மனசு வச்சுட்டாருன்னா சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். அவ்வகையில் பிரிந்த காதல் என்றாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவீங்க. அப்படி 11ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது புதிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். சார் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், அதோட சேர்த்தே இந்த பேக்கரியும் முன்னாடி வைக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸும் முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது போல் அடிஷ்னல் ஜாப்லேயே அடிஷ்னல் ஜாப் பண்ணுறது. நான் விஷுவல் கிராஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதோடு சேர்த்து நான் ஒரு ஸ்டுடியோ மாதிரி பண்ணி எடிட்டிங் மாதிரி பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஜாபோட இன்னொரு ஜாப் ரிலேட்டடான ஜாப்ஸும் சேர்த்து பண்ணுவீங்க. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் தொழிலதிபர்களாக விரல் நிறைய பணத்துடன் விளங்கப் போகிறீர்கள். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே குரு பகவான். ராசியில் குரு பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா 5, 7, 9 குரு பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7ங்கிற விவாகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 9ங்கிற அதிர்ஷ்டத்தை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா
யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தி இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகிறது. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை, சார் நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் சார், நான் இதுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன், நான் கனடா போகணுன்னு ஆசைப்பட்றேன், அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன், எல்லாம் நடக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழில்கள், சார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, எனக்கு அதுக்கான ஒரு இது வரமாட்டேங்குது, அது வரமாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. அரசனைப் போல யோகம். தினராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டில் சனி. பெரும் புகழும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு நீட்சின்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண லெவலில் இருந்தேன் சார், இப்போ என்ன தெரியாதவங்களே யாரும் கிடையாது, ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் நான் பாப்புலர் ஆகிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும், அவரை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கடகராசிக்காரர்கள், சார் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் ப்ளீஸ், கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும். ஸோ கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். வகையில் கடகராசியில் அஷ்டம சனி உங்களை பாடாப்படுத்தியிருப்பார். அந்த அஷ்டம சனி ரிலீவ் ஆகி 9ஆம் இடத்துக்கு போகிறார். பாடா சாமி, 10ஆம் வீட்டிலே குரு பகவான் இருந்து வேலை விட்டு துரத்துகிற அம்சங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் சரியாகி இனி ஜாபில் ஷூரிட்டி, முதல்ல நிம்மதியாக வேலைக்கு போனால் வேலை இருக்குமாங்கிற நிம்மதி வேணும் இல்லையா, அதை இந்த குரு பகவான் தருவார். குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களின் ஆன்மீக நாட்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரு பகவான் தருவார். ஸோ 12இல் இருக்கக்கூடிய குரு 12, 1, 2, 3, 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை போன்றவற்றையெல்லாம் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை எல்லாம் சரி பண்ணுவார். போன்ற நிறைய விஷயங்களை இங்கே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் பொற்காலமாக இந்த 2025 அமையும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது வந்து விடுகிறார். ராசியில் கேது, 7ல் ராகு. கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி போனால் போதும், அந்த மாதிரி கவிதைக்கு பயங்கர காதல்லாம் வரும், லவ்ஸ், ரொமான்ஸு. காதல் ஆசை யாரை விட்டதோ, லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கேன் சார், எனக்கு மட்டும் லவ் பண்ணுறது ஓகேவே ஆக மாட்டேங்குது. இந்த வருடம் உங்களுக்கு ஓகே ஆகும். 7ஆம் இடத்திலே ராகு வருகிறார். 8ஆம் இடத்திலே அஷ்டம சனி வருகிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். அஷ்டம சனி இருக்கும்போது ஒரு உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல ஏதேனும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக, நம்ம செய்யாத தவறுக்கு பட்டம் வாங்கிக்கிறதெல்லாம் இந்த வருடம் நடக்கும். அஷ்டம சனி நடக்கும். அஷ்டம சனி நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு சிம்மராசிக்கு 11ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். அப்போ என்ன ஆகும்னா லாபம் அதிகரித்து, எங்கு சென்றாலும் லாபம், எடுத்த காரியம் யாவினும் வெற்றி பெறும். ஆனால் தொழிலில் மட்டும் ஒரு பொய் கூட சொல்லாதீங்க. எது நடக்குதோ அது உண்மையை சொல்லிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தேவையில்லாமல் நீங்களாக ஒரு அசம்ஷனில் ஏதாவது சொல்ல போக அது நடக்கலைன்னா மேனேஜர் உங்கள் மேலே கோவப்படுவார். அந்த மாதிரி. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து கன்னிராசிக்காரர்கள். 7ஆம் வீட்டிலே உங்களுக்கு சனி பகவான் வருகிறார். திருமண வைபோகம் உங்கள் வீட்டில், டும் 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 கல்யாணம், அது உங்கள் வீட்டில் தான் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றேன் குறிச்சி, நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபாரின் யோகங்கள்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 10லே ஒரு குரு வந்தால் பதவி பறிபோகும். இது ஒரு விஷயம் மட்டும்தான். ஜாப் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக பேசணும். ஒரு மேனேஜருக்கே ஃபோன் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபார்மலாக பேசுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்பேரை வச்சு ஜாலியாக பேச போக அது அவங்க காதில் விழுந்து தேவையில்லாத பிரச்சனைகள். 10லே குரு வந்தால் என்ன ஆகும்னா பதவி பறிபோகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பதவியை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதான் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ வேறு வேலை கிடைக்குது, ஆனால் அங்கே போகலான்னு நினைக்கிறேன், இங்கே போகலான்னு நினைக்கிறேன், அந்த வேலைக்கு கூப்பிட்றாங்க, எந்த வேலைக்கும் போக வேண்டாம். வேலைக்கு போகிறது நீங்கள் இருக்கிற கம்பெனிலே இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. 2026 வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வருவதால் வேலையே கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. புதுசாக ரொம்ப நாளாக நான் படிச்சுட்டு சும்மா தான் குறிச்சிருக்கேன் வீட்டில், எனக்கு ஒரு ப்ராப்பரான ஜாப் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை, இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் வீட்டில் ராகு பகவான். அப்போ சிறப்பு சிகிச்சைகள், IVF பண்ண போகிறேன், IUI பண்ண போகிறேன், நான் செயற்கை முறை கருத்தரிப்பு பண்ண போகிறேன், உங்களுக்கு இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும். 9ஆம் வீட்டிலே ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட தைரியமாக ஓடி போகலாம். அப்படி ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு. ஸோ உங்களுக்கு விரலெல்லாம் பணம், பார்க்குறதெல்லாம் பணமழை கொட்டும். ஆனால் பிரச்சனை என்னென்னா எதிரிகள் அதே நேரத்தில் அதிகமாவார்கள். உங்களை பார்த்து உங்களுக்கு காம்படேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாவாங்க. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள்.
விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டிலே குரு அஷ்டம குரு வருகிறார். 2 கூடிய தனாதிபதி 8இல் மறைவதால் பணம் விஷயமே வராது, பணம் ரன்னிங் பண்ணி இருக்காது. ஆனால் 5லே சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், 5ஆம் வீட்டிலே சனி பகவான் இருப்பதால் பெரும் சொத்துக்கள் என்பவை சேரும். நிறைய சொத்து, மாமனார் எனக்கு வர வேண்டிய சொத்து, எனக்கு இது அண்ணா வீட்டிலேருந்து வர வேண்டிய சொத்து, மாதிரிலாம் சொத்து நிறைய சேரும். ஆனால் பிரச்சனை ரன்னிங் பண்ணியே இருக்காது. அது ஒன்று தான் பெரிய ப்ராப்ளம். 2, 5 கூடிய குரு. அப்போ குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய மெடிக்கல் செலவுகள் போன்றவை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிலே சனி, 7லே குரு. அப்போ பிரிந்த காதல் எல்லாம் ஒன்று சேரப்போகிறது. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவார்கள். நிறைய தனுசு ராசிக்காரர்கள் தனக்கான லைஃப் மேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து காதலிக்கலாம், இது வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், அப்படி பண்ண அந்த மாதிரிலாம் உங்களுக்குரிய 7 சனி பகவான் என்பதால், 7 உங்களுக்கு வந்து குரு இருப்பதால் உங்களுக்கு வந்து அரேஞ்சு மேரேஜ், வீட்டில் எல்லாரும் நிச்சயிச்சு, சிறு பேர் லவ் பண்ணவங்களாக இருந்தாலும் அது வீட்டில் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. திருமண வைபோகம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு யோகங்கள் என்பவை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் வீட்டிலே உங்களுக்கு ராகு வருவதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 4ல் சனி வருவதால் ப்ரமோஷன், உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவை எல்லாம் ஏற்படும். அடுத்து மகர ராசிக்காரர்கள் 2ஆம் வீட்டிலே ராகு, 8ல் கேது, காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பெரும்பணம் வந்து சேரும். பணம் வருவதற்கான பல வழிகள் நான் அவங்க கொடுத்துருந்தேன். நான் 2-3 கம்பெனியில் வேலை பார்த்தேன் சார், ஆனால் எனக்கு பணம் ப்ராப்பராக வரவே இல்லை. இப்போ வந்து எனக்கு எப்படி பணம் வரும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்போ 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த கம்பெனியில் இருக்க பிஎஃப் எல்லாம் க்ளோஸ் பண்ணால் ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியுடனான 12 கூடிய குரு 6ஆம் வீட்டிலே மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். விபரீத ராஜயோகம் ஏற்படுவதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தால், லாட்ரி மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரும்பணம் வந்து சேர்ந்து திடீர்னு ஒரே நாளில், நான் சும்மா ஒரு ஏசி வாங்க போனேன் சார், ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் மாதிரி இருந்தது, எழுதி போட்டேன், அது ஓகே ஆகிடுச்சு, அப்புறம் பார்த்தா எனக்கு பம்பரில் கார் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க போன்ற விஷயங்கள். கும்பராசிக்காரர்கள் ராசியிலேயே ராகு வருகிறார். அதனால் என்ன ஆகும்னா, அந்த கேம்பிளிங், போட்டி, ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்லும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 2ஆம் வீட்டில் இருக்கிற 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே குரு பகவான் வருகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பலவிதமான யோகங்கள். நான் ஒரு கடை வச்சுருந்தேன் குருஜி, இப்போ 2 கடை வச்சுருக்கேன். நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் இப்படி பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட் பண்ணலான்னு இருந்தேன், இப்போ இப்படி பண்ணுறேன் போன்ற பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நான் ஒரு நிலையில் இருந்தேன், ஒன்று மந்த்லி ரெவென்யூ எனக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இருந்தது, இப்போ மந்த்லி ரெவென்யூ 10 லட்சத்துக்கு போயிடுச்சு. நீங்களே உங்கள் ஸ்கேல் அப் பண்ணிப்பீங்க, உங்களை நீங்களே ஸ்கேல் அப் பண்ணிப்பீங்க. அடுத்து மீனராசிக்காரர்கள் ராசியிலேயே சனி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஸோ இந்த டைலாக் கேட்கும் போது உங்களுக்கு என் ஞாபகம் வரணும். ஸோ சனி பகவான் உடம்புலேயே உட்காந்துட்டார், 3, 7, 10 பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா, விவாகஸ்தானம், காதல் ஓகே போன்ற விஷயங்கள் போன்றவை. 10ஆம் இடமாகப்பட்ட பெரும்புகழ் வரக்கூடிய பிரபல யோகம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இருந்த சார், இப்போ பெரும்புகழ் அடைஞ்சிட்டேன், இப்போ எனக்கு தெரியாதே இல்லை, எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் எனக்கு தெரியும், அரசியல் இந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன், இப்போ நான் வந்து பெரிய ஆளாயிட்டேன் போன்ற பெரும்புகழ் வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ஆக 2025 ஒரு மாறுபட்ட ஒரு வருடம். இந்த வருடத்திலே 12 ராசிகளுக்குமே எல்லா விதமான நற்பலன்களும் அதிகம். சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் பெயர் கெடாமல் பத்திரமா பார்த்துக்கணும். இது 2 தான் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருங்க. பொதுவாகவே இந்த 2025 புத்தாண்டு என்ன அரசியல் ரீதியான மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் ஏற்படும்னா அதெல்லாம் எதுவுமே ஏற்படாது. 2025 ஒரு நார்மலான, எல்லாருக்குமே நன்மை பயக்கும் வருடம் என்பதால் பெரிய புரட்சி, மாற்றம், ஏற்றம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கும். இந்த வருடத்தில் நிறைய கலைஞர்கள், புதிய கலைஞர்கள் எல்லாம் கௌரவிக்கப்படுவார்கள். இந்த வருடம் மிகவும் சந்தோஷமாக செல்லும், பேரழிவுகள் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வருடம்னா அது இந்த வருடம் தான். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.